Hi friends, welcome to my channel. Next question பார்க்கணும் பேர் ஐஸ்வர்யா. இன்னைக்கு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் எர்த் தான் பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்க்க இப்போ அந்த எர்த்னால தான் எர்த்தோட ஃபோட்டோ பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிக் பேங் பிளாஸ்ட் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. அது மூலியமாக வெளியான எல்லா டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய ஒரு யூனிவர்ஸை உருவாச்சு. அதுதான் நம்ம இப்போ இருக்கிற யூனிவர்ஸ். அவ்வளோ பெரிய யூனிவர்ஸாக மாறினது. அதுக்கப்புறம் வந்து உள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் அது பெரிய நிறைய கேலக்ஸிஸாக மாறிச்சு. அதில் ஒரு பெரிய ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி. அப்புறம் நம்ம வாழ்கிறது என்னென்னா மில்கி வே கேலக்ஸி. அதே மாதிரி நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து மில்கி வே கேலக்ஸியாக உருமாறிச்சு. அதுக்கப்புறம் மில்கி வே கேலக்ஸிலேருந்து ஒரு பார்ட் தெரியுதுல, அதில் தான் நம்ம இருக்கோம். அதுக்கப்புறம் அதில் வந்து உள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் சேர்ந்து சன்னாக உருமாச்சு. அந்த சன்னை வந்து நல்லா ரொம்ப அந்த டைமில் ஹீட்டாக இருந்துச்சு. அப்போது வந்து அந்த சன்னுக்குள்ளே சன்னை சுற்றி நிறைய ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ் எல்லாம் வந்து ரொட்டேட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு எல்லாமே பிளானட்டாக ஃபார்ம் ஆச்சு. அதான் அதில் ஒன்று தான் நம்மளோட எர்த்து. அப்போ அது ரொம்ப ஃபயர் பால் எர்த் அப்படிம்பாங்க. அது ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. அப்போ நல்லா போயிட்டு இருக்க நேரத்தில் எங்கேயோ இருந்து அந்த தேயா அப்படிங்கிற பிளானட் வந்து நம்ம பூமியில் கிராஷ் ஆகி அதுலேருந்து போன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளோட இப்போ பார்க்குற மூணாக இருந்துச்சு. ஆனால் மூணும் நம்மளோட பூமியை மாதிரி ரொம்ப ஹாட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்பேஸில் உள்ள டெம்பரேச்சர் கம்பேர் பண்ணும்போது நம்ம பூமியில் அதிகமாக இருந்ததுனால அது டக்குன்னு கூல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்ட் ரெயின் வந்து நம்ம பூமியில் விழுந்து நம்ம பூமியில் வந்து எங்கேருந்தோ வாட்டர் பார்ட்டிகல்ஸை கொண்டு வந்து நம்ம பூமியில் சேர்த்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த ஒரு கோர்லேருந்து வந்து ஒரு எரப்ஷன்னால் நம்ம பூமியில் ஒரு காண்டினென்ட் உருவாச்சு. அது பேர் ரெட்டினா அப்படிங்கிற ஒரு காண்டினென்ட். அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக ஸ்ப்ளிட் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப நமக்கு வந்து ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்ட் ரெயின் வந்துச்சு. அதுலேருந்து வந்த தான் சிங்கிள் செல் ப்ரோகாரியோட்டிக்ஸ். அது வந்து கார்பன் டை ஆக்சைடை, அதாவது தமிழில் சொன்னோம்னா ஓசோல் உயிரினங்கள் அப்படி சொல்லுவாங்க, அது உருவாச்சு. அது வந்து சூரிய ஒளியை உணவாக எடுத்து ஆக்சிஜனை வெளியிடுறதா இருந்துச்சு. அந்த டைமில் பூமி ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்துச்சு. அது மூலயமா அதுக்கப்புறம் ஒரு ரெயின் வந்துச்சு. நம்மள ஆஸ்ட்ராய்டு அது வந்து நிறைய ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அந்த டைமில் நம்ம பூமியில் வந்து ஓசோன் அப்படிங்கிறது க்ரியேட் ஆச்சு. அந்த டைமில் ஆக்சிஜன் அதிகமானதுனால நம்ம பூமியோட டெம்பரேச்சர் படிப்படியாக இறங்கி அந்த நம்ம பூமி வந்து ஒரு பெரிய ஸ்னோபால் மாதிரி இருந்தது. ஸ்னோபால் எர்த் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் அந்த ஸ்னோபால் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பூமியில் வந்து ஆக்சிஜன் லெவலும் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவல் ஆனதுனால பூமியில் வந்து உள்பரப்பு அதிகமாக வெப்பமாக இருந்துச்சு. அந்த மேல்பரப்பு கூல்டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் ரெட்டினா காண்டினென்ட் வந்து க்ரஸ்ட் பிளேட்ஸ் டெட்டானிக் பிளேட்ஸ் நகர்வுனால அது ஒரு பெரிய காண்டினென்ட் வந்து அந்த செதறி சின்ன சின்ன காண்டினென்ட்ஸாகவோ நிறைய பல காண்டினென்ட்ஸாக உருமாச்சு. அதில் இருக்கிறத நம்ம ஏஷியா, ஆஸ்திரேலியா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அந்த மாதிரி உள்ள காண்டினென்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ பெரிய கிளைமேட்டிக் சேஞ்ச், அந்த ஓசோல் உயிரினம் அப்படி சொன்னோம்ல சிங்கிள் செல் ப்ரோகாரியோட்டிக், அது பரிணாம வளர்ச்சி அடைய தயாராகிச்சு. அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம அடைஞ்சு மீன்களாவோ தண்ணியில் வாழ்கிற உயிரினங்களாவோ தண்ணியில் உள்ள செடிகளாகவோ உருமாறி அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக பூமியில் நிலப்பரப்புக்கு வராது. நிலப்பரப்புக்கு வந்து அங்கே நிலப்பரப்பில் உள்ள செடியெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத பாட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். பாய்.